உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா 3 யோவான் 1:2, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். இன்னைக்கு தேவன் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நீங்கள் தேவனுக்கு பிரியமான மகன், பிரியமான மகள். நீங்கள் நல்லா வாழ்ந்து இருக்கணும்னு தேவன் ஆசைப்படுறாருங்க. நீங்கள் நல்லா வாழ்ந்து சுகமாக இருக்கணும்னு தேவன் ஆசைப்படுறாங்க. நீங்கள் நல்லா வாழ வேண்டும் என்று ஆசைப்படுறவர் ஒரே ஒருத்தர் தான். அது யாருங்க? தேவன் தான். வேறு யாராவது இருக்காங்க? நீங்கள் நல்லா வாழணும்னு வேறு யாராவது ஆசைப்படுறாங்களாங்க? யோசிச்சு சொல்லுங்கள். நான் எல்லாவற்றையும் அனுபவிக்கணும், இது வேணும் அது வேணும், நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. தேவனும் அதே தான் ஆசைப்படுறாங்க. நீங்கள் நல்லா வாழணும், நீங்கள் சுகமாக வாழணும், தேவனும் அதே தான் ஆசைப்படுறாங்க. சந்தோஷமாக இருங்கள் என்று தான் அவர் சொல்லியிருக்காருங்க. பைபிள் எடுத்து படித்து பாருங்கள், சந்தோஷமாக இருங்கள் தான் சொல்லியிருக்காரு. அழுதுகிட்டே இருங்கன்னு என்னைக்காவது பைபிளில் எங்கேயாவது வசனம் பார்த்துருக்கீங்களா? இல்லை. சந்தோஷமாக இருங்கள் தான் அவரே சொல்லி வச்சுருக்காரு. நீங்கள் எல்லாவற்றிலும் நல்லா வாழுங்க, அப்படி தான் இந்த வசனம் சொல்லுது. நீங்கள் நல்லா வாழ்கிறதுக்காக தான் வேலை கொடுத்துருக்காரு. நீங்கள் நல்லா வாழ்கிறதுக்காக தான் உங்கள் வீடு கொடுத்துருக்காரு. நீங்கள் நல்லா வாழ்கிறதுக்காக தான் உங்கள் பிள்ளைங்க, உங்கள் குடும்பம், உங்கள் தொழில் தான் கொடுத்துருக்காரு. நீங்கள் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும்னு தான் தேவன் ஆசைப்படுறாரு. இந்த வியாதி பிடிச்ச உடம்பு வச்சுக்கிட்டு நான் எங்கேருந்து நல்லா வாழ்கிறது இல்லைங்க. தேவன் உங்களுடைய இந்த வியாதியை என்ன பண்ணுவார்? சரி பண்ணிடுவார். கவலைப்படாதீங்க. ஆரோக்கியமான உடம்பை கொடுப்பார். என் பிள்ளைங்க நல்லா வாழ்கிறதுக்காக ஆரோக்கியமான உடம்பு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுப்பாரு. கவலைப்படாதீங்க. என்கிட்ட இருக்கிற அத்தனையுமே என்னை அழ வைக்கிற மாதிரி தான் இருக்குது. எப்பொழுதும் என்னை கவலைப்படுத்துது, என்னை வேதனைப்படுத்துது, நிம்மதி இல்லை, சுகம் இல்லை. இப்போத்துக்கு என்கிட்ட இருக்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நல்ல வேலை கொடுப்பாருங்க, நல்ல தொழில் கொடுப்பாரு, சூப்பரான வீடு கொடுப்பாரு. சரிங்களா? ஏன்னா அவருக்கு என்ன ஆசை? நீங்கள் நல்லா வாழ்ந்து இருக்கணும். அப்படி தான் அவர் ஆசைப்படுறாரு. வேறு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. நீங்கள் கேட்டு பாருங்களேன், நீங்கள் நல்லா வாழணும்னு யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. தேவன் ஒருத்தர் தான் நீங்கள் நல்லா வாழணும்னு ஆசைப்படுவார். அது மாதிரி செய்தும் கொடுப்பாரு. நம்ம தேவன் ஒரு நாள் என்ன நினச்சாருன்னா, இவன் எப்போ பார்த்தாலும் ஒரே ட்ரெஸ் போடுறானே, எனக்கே போர் அடிக்குது சொல்லிட்டு ஒரு நாள் ராஜா போடுற ட்ரெஸ்ஸை எடுத்து மொர்தெகாய் என்ற காவலாளிக்கு போட்டு விடுறாரு. ராஜா கிட்ட கேட்டு வாங்கிடுறாரு. நம்ம போய் ராஜா கிட்ட போய் கேட்க முடியுமா? ராஜா நீங்கள் கொடுங்க அப்படின்னு தேவன் போய் மனசில் கிரியை செய்து மொர்தெகாய்க்கு, ஒரு காவலாளிக்கு ராஜா போடுற ட்ரெஸ்ஸை போட்டு விடுறாரு. எப்போ பார்த்தாலும் இந்த மொர்தெகாய் நடந்து வரானே சொல்லிட்டு என்ன பண்ணார்? ராஜா ஏறுற குதிரையில் ஏற்றினார். அதான் நம்ம தேவன் என்ன பண்ணுவார்? நல்லா வாழ்ந்துருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா ட்ரெஸ் பண்ணணும், எப்பவும் நடந்தே போகக்கூடாது, நல்ல கார் வாங்கி கொடுக்கணும். அதான் நம்ம தேவனுடைய ஆசை. அதே அரண்மனையில் ஒருத்தர் வேலை செய்தாருங்க, ஆமான் என்ற மந்திரி. அவர் மொர்தெகாயை பற்றி என்ன நினச்சாரு? இவன் வாழவே கூடாது, இந்த வேலையில் இருக்கவே கூடாது, இவன் சாகணும், நான் இவனை தொங்க விட்டுருவேன் அப்படின்னு அதே அரண்மனையில் வேலை செய்த ஆமான் என்ற மந்திரி நினச்சான். ஆனால் நம்ம தேவன் எப்படி நினச்சார் பார்த்தீங்களா? அதுதான் நம்ம தேவன் ஒருத்தர் தான் நம்ம நல்லா வாழணும் அப்படின்னு அவரே அமைச்சு கொடுத்துருவார் அந்த வாழ்க்கையை. அதனால கவலைப்படாதீங்க. நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லா வாழணும்னு நினைக்கிற ஒரே ஒருத்தர் நீங்கள் தான். அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்க நல்லா வாழ்வதற்காக ஏற்ற வேலை, தொழில், குடும்பம், வீடு எல்லாம் கொடுப்பீங்கப்பா. நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பீங்க. அதுதான் நீங்கப்பா. நன்றியப்பா. உங்கள் பிள்ளைங்க நல்லா ட்ரெஸ் போடணும், நல்லா நல்ல காரில் வரணும், பைக்கில் வரணும் அப்படின்னு ஆசைப்படுற தெய்வம் நீங்கள் தான்ப்பா. நன்றி ராஜ்.
எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்கொள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எறிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் தயவு செய்து ஆண்டவரே உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா. நன்றி ராஜா. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்க, நீ இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா சாமி. ஒரு மனுஷனால் பரிசுத்தமாக வாழ்கிறது முடியாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம் அப்பா. நன்றி ராஜா. 7 வருட அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் மனிதர்களை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. உங்கள் ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.